ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ட்ராவல் ரிவ்யூவும் கிடையாது, ஃபுட் பிளாகும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பிளாக். உங்ககிட்ட சில கேள்விகள் வந்து கேட்க போகிறேன் நான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம சென்னை டு திருச்சி வந்து அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் வந்து தாம்பரம்லேருந்து திருச்சி வரைக்கும் போட்டிருந்தோம். நாகர்கோவில் போகிற வண்டி திருச்சி வரைக்கும் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நான் 2 பிளாக் பண்ணியிருப்பேன். திருச்சி பற்றின வந்து ஒன்று வந்து அந்தியோதயாவில், இன்னொன்று வந்து நம்ம திருச்சி ஃபுல்லாக அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அப்படியே கொஞ்சம் ஊரே சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே இந்த ஹவுரா ட்ரெயின்லாம் காமிச்சிட்டு சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மட்டும்தான் இப்போ நம்ம சேனலில் இருக்கும். அந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் இப்போ இருக்காது. நீங்கள் வீடியோ நம்ம சேனலில் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது இருக்காது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தான் அது இருக்காது. ஏன் அப்படின்னா நான் வந்து எப்போவுமே என்னுடைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டைட்டில் எல்லாமே அது தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே நல்லா தான் கொடுத்துட்டு வரேன். தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே நல்லா தான் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தம்ப்நெயில் சொல்ல வார்த்தை வராதுப்பா. அதாவது அந்த இது ஃபோட்டோ வந்து நம்ம கொடுத்து அப்லோட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சமயபுரம் கோவிலில் வந்து இந்த மேலே வந்து எல்லா சாமிகளுடைய ஃபோட்டோவும் அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டாக அழகாக தெரியும். அது என் கணக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ போட்டு நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நான் அதுதான் தமிழில் வச்சு அப்லோட் பண்ணுது. பட் இப்போ வந்து தமிழ் டைட்டில்ஸ் தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க, எனக்கு சரியாக வராது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபோட்டோ வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அது வியூஸும் போல் லைக்ஸும் செய்ய வாங்கலை அந்த வீடியோஸு. நம்ம சேனலில் எல்லாமே நல்ல வியூஸும் நல்ல லைக்ஸும் நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ரீசெண்டாக. ஆனால் இப்போ வந்து அந்த வீடியோ மட்டும் போகவே இல்லை. நான் யோசித்தேன், ஏன் இந்த வீடியோ வந்து லைக்ஸ் இதுவும் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சதுக்கு, அப்புறம் தான் எனக்கு யூடியூப்லேருந்து தெரிய வந்துச்சு, இந்த ஃபோட்டோ வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின்னா நம்ம ட்ரெயினுக்குண்டான ஃபோட்டோ மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் வைக்கணும், இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே நான் நல்லா கொடுக்குறேன். நான் இந்த வாட்டி வந்து போட்டோ விட்டேன், இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் பிளாகில் வந்து நான் போட்டோ விட்டேன். ஸோ அதனால் இதுக்கு மேலே அந்த வீடியோ வந்து வியூஸ் போகாது அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ வந்து யூடியூப் சேனல்லேருந்து எடுத்துட்டேன் நான் அந்த வீடியோவை. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து இருக்காது. நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, என்னோட அந்த வீடியோ காணும் ஒரு சில பேர் பார்த்துருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. அந்த வீடியோ நான் வந்து யூடியூப் சேனல்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ இருக்காது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து நல்ல ட்ரெயின், நல்ல அந்தியோதயா நல்ல ட்ரெயின் தான் நெக்ஸ்ட் நம்ம நல்லபடியாக பிளாக் பண்ணலாம். எப்போவுமே நான் வந்து ஃபோட்டோலாம் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா இது பண்ணுவேன். அப்படின்னா என்னுடைய முகத்தை நான் அழகாக அப்லோட் பண்ணுவேன். என்னுடைய முகம் தான் இருக்கும். முக்கால்வாசி வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து முன்னாடி என்னுடைய முகம் தான் இருக்கும். இல்லைன்னா ட்ரெயின் எடுத்து ட்ரெயின் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி நான் பண்ணாமல் அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டது என்னுடைய தப்பு. ஸோ இந்த வீடியோவில் எடுக்கும்போது என்னுடைய தப்பு இந்த இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கேரளா விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கேரளா விசிட் பண்ணலாம். அண்ட் சாத்தூர், ஒன்று வந்து கேரளா, இன்னொன்று வந்து நம்ம இந்த மதுரை, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி இந்த பக்கம் வந்து போயிட்டு வரலாம். இந்த பக்கம் போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வீடியோவாக எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கேரளா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இல்லை சாத்தூர், கோவில்பட்டி, மதுரை அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து தான். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து முடிவெடுக்க போகிறோம். ஓகேவா? கேரளா போகலாமா இல்லை இந்த பக்கம் சாத்தூர் போகலாமா? ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜஸ் வந்து சாத்தூர் போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, சாத்தூரில் போயிட்டு இந்த இருக்கங்குடி இந்த பக்கம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பர்சனலாக நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது நான் வந்து மேலும் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். சாத்தூர் போகலாமா, சாத்தூர், கோயில்பட்டி, மதுரை சைடு போகலாமா, இல்லை இந்த பக்கம் கேரளா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுடைய கருத்து. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். கேரளா போகணும் அப்படின்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. இல்லை இந்த பக்கம் மதுரை, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி இந்த பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க கமெண்ட்டில். எத்தனை பேர் என்ன கலர் ஹார்ட்டை போடுறீங்க, எவ்வளோ பேர் வந்து ரெட் கலர் ஹார்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் க்ரீன் கலர் ஹார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கணக்கெடுத்து அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு. ஸோ வெயில் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு எரிக்குது. உங்கள் ஏரியாவில் வெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
செம்ம வெயில், கொளுத்துது அப்படியே வெயில். பா என்ன வெயில், முடியல. ஆனாலும் பொட்டு கலையாமல் இருக்குது. ஓகே, நான் எப்பவுமே சாமி கும்பிட்டு வைக்கிறது தான். இப்போ உங்கள் மனசில் என்ன யோசனை தரணும்? அட தற்கொலை நாய், டைட்டிலுக்கும் தமிழுக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியல, நீலாம் ஒரு யூடியூப் கேள்வி கேட்பீங்க. எஸ், ஓகே விடுங்க, அதெல்லாம் ஒரு ஃபன்னு. ஓகே, இனிமேல் வந்து நம்ம தமிழ்லாம் வந்து நல்லபடியாக க்ரியேட் பண்ணி நல்ல வீடியோஸ்லாம் அழகாக பண்ணலாம். ஓகேவா? அந்த தமிழ் தான் வந்து இப்போ பிரச்சனையாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் வந்து அழகாக பண்ணலாம். எனக்கு அது வாயில் சரி சொல்ல வராது, அதனால தான் ஃபோட்டோன்னு சொல்லுது. இன்னும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேனா, அதனால வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தை இல்லையா நான் போகிறது. ஓகே, எனிவேஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நான் சொன்ன மாதிரி கலர் ஹார்ட்லாம் போடுங்க. எத்தனை பேர் வந்து போடுறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் சொன்ன மாதிரி கேரளா போனோம் அப்படின்னா க்ரீன் கலர் ஹார்ட்டும், சாத்தூர், கோயில்பட்டி, மதுரை, திருச்சி இந்த மாதிரி சைடு வரணும்னா ரெட் கலர் ஹார்ட்டை போட்டுவிடுங்க. எத்தனை பேர் எந்த கலர் ஹார்ட்டு போடுறீங்கிறத பார்த்துட்டு எத்தனை பேர் க்ரீன் கலர் ஹார்ட்டு போடுறீங்க, எத்தனை பேர் வந்து ரெட் கலர் ஹார்ட்டு போடுறீங்கன்றதை நான் பார்ப்பேன். எந்த கலர் ஹார்ட்டு அதிகமாக வந்திருக்கோ அந்த ஊரை மட்டும் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த ஊர் மட்டும் தான் நம்ம போய் சுற்றி காட்ட போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா எத்தனை பேர் போடுறீங்கன்னு? வெயில் செட் அடிக்கும் நேரத்தில் அடுத்த நெக்ஸ்ட் வந்து நீங்கள் போடுற ஹார்ட்டு வச்சு தான் நான் வீடியோஸே போட போகிறேன். ஓகே, தரேன்.